Hi guys, welcome back to Pinju Karangal. So, இன்னைக்கு ஃபைனல் டே ஆஃப் யூனிட் 5. ஸோ, இன்னையோட நமக்கு யூனிட் 5 ஃபினிஷ் ஆக போகுது. எப்பயும் போல தான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தென் 7-8ல தமிழுக்கு இது நம் நேரம் தான். இது வரைக்கும் யூனிட்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ, பெண்டிங் இருக்கோ, அது எல்லாத்தையுமே முடிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு நாள் நமக்கு அமைய போகுது. தென் நம்மளுடைய மாடியூல் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா 19 தான் லாஸ்ட் டே ஃபார் த மாடியூல். ஓகே, அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறைதீர் கற்பித்தலுக்கு நீங்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். புத்தக பூங்கத்து, அடுத்தது செய்தித்தாள் வாசிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி கொடுங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாட புத்தகங்கள் ஓரளவு எல்லா குழந்தைங்களையுமே இன்க்ளூடிங் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்க வந்து புக் ரீடிங் நல்லாவே இப்போதைக்கு பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க அது அவங்களுக்கு கொண்டு போக வேண்டியது வந்துட்டு செய்தித்தாள் வாசிப்பு. ஏன்னா புத்தகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களின் அளவு, வார்த்தைகளின் உடைத்தல் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு செய்தித்தாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வரிக்கே பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 வார்த்தைகளே அதிகம். 3வது வார்த்தை கண்டிப்பா 2 வார்த்தையா பிரிச்சிருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தைய முழுமையாக்குறதுக்கு நெறைய பயிற்சி கொடுக்கும். புள்ளி வச்சிருக்கிற இடத்துல நிறுத்தி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சி, நெறைய விதமான பயிற்சி நமக்கு வாயில சொல்ல முடியாது. ஆனா அவங்க நெறைய பிராக்டிகல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. நியூஸ் ரீடிங் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பயிற்சியை நீங்க குடுக்கும்போது அரும்பு லெவல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு அதிகமான அடையாளம் காணும் திறன், மீண்டும் மீண்டும் வாசித்தல், ஒரே எழுத்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறது. இன்னொன்னு நடைமுறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு பாட புத்தகத்துல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சம்பந்தப்பட்டதாகவோ, சம்பந்தப்படாததாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா செய்தித்தாள் அப்படிங்கிறது தினசரி நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க நியூஸ் பேப்பர்ல படிப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏன்னா இப்பலாம் குழந்தைங்க காலை வழிபாட்டுல நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணும்போதே, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டெய்லி அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதே கிடையாது. அப்ப நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் குடுக்கும்போது, பழங்கால நியூஸ் பேப்பர குடுக்கறதை காட்டிலும் அந்தந்த வார செய்தித்தாள் உங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த வாரத்தின் செய்தித்தாள குடுங்க. அப்ப அந்த வாரத்துல நடந்த நிகழ்வுகள அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த வாரத்தில இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளின் வார்த்தைகள அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரொம்ப வளவளன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதனால அத நீங்க அதிகமா இன்சிஸ்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. தென் இங்கிலீஷ்க்கு போகலாம். இங்கிலீஷ்லயும் ரீடிங், ரைட்டிங் பிராக்டிஸ் தான். ஸோ நம்ம பார்த்த இந்த கிளவுட் ஆஃப் ட்ராஷ் அப்படின்ற ஸ்டோரி வந்து ஃபார் ஸ்டாண்டர்ட் 3க்கு உரியது. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டோரி ரீடிங்குள்ள நீங்க கொண்டு போயிரலாம். ஸோ கிளாஸ் 1 அண்ட் 2 அவங்களுக்கு வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் குட்டி குட்டியான அந்த சான்ஸ் வந்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு குடுத்து அத ரைட்டிங் பிராக்டிஸ்க்கு நீங்க பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்க ஒர்க் புக்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க ரைட்டிங் பிராக்டிஸ்க்கு போகலாம். இல்ல நோட் அண்ட் லோ லெவல் போர்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்பீக் ஃபார் அ மினிட். நம்ம ஸ்பீக் ஃபார் அ மினிட் எப்பயுமே நீங்க இதுக்கு கொஞ்சம் அதிக டைம் இதுக்கு குடுங்க. ஏன்னா குழந்தைங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க எழுத வைக்கிறீங்களோ, அத தாண்டி பேச வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நெறைய எஃபோர்ட் நீங்க குழந்தைங்களுக்கு போடணும். ஐ அம் யோகா. ஐ அம் ஹியர் டு டாக் அபவுட் த பிளேஸ். ஐ லைக் த பிளேஸ். ஐ விசிட்டட் த பிளேஸ். ஐ வாண்ட் டு விசிட். அதாவது அந்த பிளேசஸ் பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்கு அவங்க பக்கத்துல இருக்க பிளேஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஊருக்குள்ள இருக்கிற பிளேஸ். ஏன்னா தெரியாத ஒரு இடத்த சொல்றதுக்கு பதிலா, தெரிஞ்ச பக்கத்துல இருக்க இடங்கள வந்து பயன்படுத்தி இந்த ஸ்பீக் ஃபார் அ மினிட்ட நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லும்போது, கொஞ்சம் ரிலேட்டபிளா உங்களுக்கு இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தென் இட்ஸ் அவர் டைம். எப்பயும் போல தான் கம்ப்ளீட் த மிஸ்ட் அவுட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மாடியூல். ஹெல்ப் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் தியர் ஒர்க் ஷீட்ஸ். ரெமிடியல் பிராக்டிஸ்க்கும் நீங்க இத பயன்படுத்திக்கலாம். ஸோ சப்ளிமெண்டரி ரீடருக்கு நீங்க இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் தனியா ஒரு விஷயத்த நீங்க எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்களுடைய புக்ல இருக்கக்கூடிய அந்த பேசேஜஸ், ஸ்டோரீஸ், குட்டி குட்டி ஸ்டோரீஸ் நெறைய குடுத்திருக்காங்க டெக்ஸ்ட் புக்லலாம். ஸோ அதையே நீங்க திரும்ப திரும்ப ரீட் பண்றதுக்கு பிராக்டிஸ் குடுக்கலாம். மேத்ஸுக்கு சேம் தான். திட்டமற்ற அளவுகள், திட்ட அளவுகள். இதையே நீங்க திரும்ப ஒரு ரீகாலிங் போய்க்கலாம். ஸோ யூனிட் 5 இதோட நம்ம ஃபினிஷ் பண்றோம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா யூனிட் 6ல மீட் பண்ணலாம். Thank you guys.